ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு நம்ம புஷ்பா 2 படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ போட்டுறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு புஷ்பா 2ஓட எண்டில் வந்து புஷ்பா 3க்கான ஒரு லீட் வச்சு முடிச்சிருக்காங்க. அந்த லீட் என்ன, புஷ்பா 3 எப்படி இருக்கலாம், எப்படி இருக்க போகுது அப்படின்ற பல விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்பா 1 எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. சேம் தான் புஷ்பா 2ல் வந்து ஒரு சில விஷயங்கள் கதைப்படி நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப ஒரு டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கான ஃபைட் சீக்வன்சஸ், கிரிஞ்ச் எமோஷனல் சீக்வன்சஸ், கெத்து சீன் ஒன்று பண்ணுறேன், மாசா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்களோ. பர்சனலாக நான் ரொம்ப ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக பார்க்கக்கூடிய ஆள். இந்த மாதிரியான சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. பர்சனலாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் நிறைய பேருக்கு அதை பிடிச்சிருக்கு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி ரெண்டாவது நாளே 400 crores பிளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ இப்படி வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக நிறைய பேர் இந்த மாதிரி எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பார்ட் 3க்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்காது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து எண்டிங் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த படம் பார்க்கும்போது எண்டிங் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த எண்டிங்கில் தான் கதையே ஆரம்பிக்குதோ, ஒருவேளை பார்ட் 3ல தான் ஒரு முக்கியமான கதையே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவ்வளோ தரமான ஒரு எண்டிங் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு எமோஷனை பில்ட் பண்ணிட்டு அந்த எண்டிங் காமிச்சது சூப்பரான ஒரு ரைட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்டிங் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கடைசியா புஷ்பாவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா, நீ எனக்கு கூட பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு இவரை வந்து இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மரியாதை எல்லாம் கிடைச்சிருச்சு. மறுபடியும் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு. இவர் இப்போ வந்து ஒரு பெரிய ஆளா, சித்தூர் அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஆள்ற ஒரு டானா இவர் இருக்காரு. இவர் நினைச்சா சிஎம்ஏ உருவாக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆளா புஷ்பா இருக்காரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவரோட பிரெக்னென்ட் ஒய்ஃப், அவங்க அம்மா, அவங்களோட மொத்த ஃபேமிலியும் அந்த ஒரு மண்டபத்துல இருந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பொக்கேல மண்டவோடு வச்சிருக்கக்கூடிய ஒரு பாம் வச்சு யாரோ ஒருத்தன் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு மண்டபத்தை பார்த்துக்கிட்டு பட்டனை பிரஸ் பண்றான். அந்த ஒரு பாம் வெடிக்குது. அந்த இடத்துல புஷ்பா அவரோட மொத்த ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி இங்க எழும்புது. இந்த ஒருத்தன் யாரு? ஒருவேளை இது வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலா ஆல்ரெடி சாகர மாதிரி காமிச்சிருக்காங்களே. ஸோ அவர் எப்படி மறுபடியும் வந்தாரு? அவருக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அவர் தான் இவரா, இல்ல இது வேற ஆளா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் நமக்குள்ள எழும்புது. ஆல்ரெடி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி புஷ்பா 3ல வந்து விஜய் தேவர்கொண்டா தான் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டாவுமே இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ப்ரொமோஷனெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன் இப்போ திடீர்னு விஜய் தேவர்கொண்டா வில்லனா வரணும்? அதுக்கான காரணம் என்ன? விஜய் தேவர்கொண்டாக்கும் புஷ்பாக்கும் என்ன பிரச்சனை அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் என்பதுல நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம். ப்ரோ, அந்த பிஎம் சிஎம்மோட பசங்க இறந்தாங்களா ப்ரோ, அந்த ஒரு டெத் செரமனி அப்போ கூட ஒரு பொக்கே போயிருக்கு. அதுல வந்து எலும்பு கூட லோகோ வச்சுக்கிட்டு ஒரு பாம் மாதிரி ஒன்று போகும்ல, அப்போ இது வந்து பிஎம் சிஎம் அவங்க 2 பேரும் சேர்ந்து செட் பண்ண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள்லாம் நீங்க வந்து எழுப்பலாம். ஆனா இந்த ஒரு பொக்கேவை கொடுத்ததே இந்த ஒரு ஆள் தான், இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். இவனுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து அன்னோன் பர்சன் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆள் யாருன்னே தெரியல, அவன் பேர் எதுவுமே ரிவீல் பண்ணல. இந்த அன்னோன் பர்சன்ற இந்த கூடிய இந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொக்கேவை சிஎம் கிட்ட கொடுத்து இது மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க வை அப்படின்னு சொல்லி மேபி கொடுத்துருக்கலாம். அப்படி போன பொக்கேவா தான் அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சேம் பொக்கே மாதிரி தான் தெரியுது. இப்படி இந்த ஒரு ஆள் புஷ்பாவோட ஃபேமிலியை போட்டு தள்ளுறான். இதுக்கப்புறம் பார்ட் 3 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது. ஆக்சுவலா புஷ்பா 2ஓட இனிஷியல் ஸ்டார்டிங் டைம்ல வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தானுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ. ஸோ புஷ்பா வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. புஷ்பாவோட உடம்புல புல்லட் காயத்தோட அவர் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. அவர் செத்துட்டாரா இருக்காரா? அவர் வந்து சித்தூர் காடுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜப்பான்ல மலேசியால எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல செத்து போயிருக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் ஹைப் ஏத்தி புஷ்பா உயிரோட தான் இருக்காரு, காட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ப்ரோமோ ஒன்று புஷ்பா 2க்கு ஹைப் ஏத்துச்சு. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட இந்த படத்துல இல்ல. ஏன்டா அதுல என்ன வித்தியாசமான ஒரு கதையே இருக்கிற மாதிரி நமக்கு அதை வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இங்க 2ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கீங்க. புஷ்பா மேல புல்லட் பட்டுருச்சு நீங்க அது நீங்க இங்க புஷ்பாலங்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடக்கலையே. என் ஓப்பனிங் சீன்ல புஷ்பா எதுக்கு ஜப்பான் போறான்? இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புதுல. இதுக்கான காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி புஷ்பா 3ல வரப்போகுது. அதாவது நீங்க அதை பாத்தீங்களா, வேர் இஸ் புஷ்பான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோமோ வந்து பார்ட் 3ல லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பார்ட் 3யோட கரு அந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு வச்சுக்கலாம். பார்ட் 3க்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை பார்ட் 2ல காமிச்சு அதை ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்டா யூஸ் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. பாத்துங்களேன், அந்த அளவு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய டெலிட்டட் சீன்ஸ் வேற இருக்கு. ட்ரெய்லர்ல காமிச்ச ஒரு சில சீக்வன்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல இல்ல. இப்படி நிறைய விஷயங்கள் கம்மி பண்ணி குறைச்சி ஏற்றி அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3
மணி நேரம் தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணா பார்ட் 3 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதான். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா பார்ட் 3 சீக்கிரமே ஷூட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பேசப்படுது. முக்கியமா அந்த தெலுங்கு சைடில் இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள்ஸால அங்க இருந்து இந்த ரூமர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சக்சஸ் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வெற்றியோட போதை வந்து கண்டிப்பா அவங்களை சும்மா விடாது. அதனால உடனடியா ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க. என்ன ப்ரோ சண்டன் வேற சொன்னீங்க டேரக்டருக்கும் இவருக்கும், அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க மறுபடியும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சண்டை என்ன ஏது தம்பி, உன்னால எனக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு இந்நேரம் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான் முடிச்சு 2 நாள்ல 400 கோடியா, அவ்வளவுதான் நம்ம இன்னொன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்கங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது புஷ்பா 3 த ரேம்பேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புஷ்பாவோட ஃபேமிலி கண்டிப்பா இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதன் கோமா புஷ்பா அவங்க எல்லாரையும் எப்படி பழி வாங்குறாரு, முக்கியமா ஸ்ரீவல்லிக்கு என்ன ஆச்சு, வயிற்றுல இருந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தன்னோட ஒய்ஃப் ஒரு போட்டோ கேட்டாங்கன்றது காரணத்தினாவே இந்த பார்ட் 2 இது ஃபுல்லாவே வச்சு ஓட்டிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீவல்லிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவரோட குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு KGF 2 கதை தான். வயிற்றுல குழந்தையோட செத்து போயிட்டா கண்டிப்பா ஹீரோ வந்து கோவத்துல வந்து ஒரு சிவ தாண்டவம் ஆடுவான். அதுலயும் இப்போ PM CM இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்னொரு சைட்ல இருந்து இப்போ ஒரு அன்னோன் பர்சன், ஒரு புது வில்லன், இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு புஷ்பா என்ன பண்ண போறாங்க, புஷ்பா இவங்க 2 பேரையும் என்ன பண்ண போறாரு அப்படின்றத ஒரு விஷயத்தை வச்சுதான் ரேம்பேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா புஷ்பாவோட ரேம்பேஜ் வந்து உச்சகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா பார்ட் 2ல என்னென்னமோ பண்ணிட்டானுங்க, காத்துல பறக்கிற வந்து கத்தியில மிதக்கிற வரையும் எல்லாமே பண்ணி ஒரு வித்தையை காமிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பார்ட் 3 எல்லாம் என்ன மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்பயே நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. அந்த இடத்துல ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டே சண்டை போடுற மாதிரி காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்கு கொஞ்சம் ரெடியா நம்மளோட மனசை வந்து ரெடி பண்ணி வைப்போம். கண்டிப்பா இன்னும் 2 வருஷத்துல இந்த படம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ புஷ்பா பார்ட் 3க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்களே யாரெல்லாம் புஷ்பா பார்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் விசன்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.